ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். மை நேம்ஸ் நாசிமன். ஸோ இந்த வீடியோவில் உங்கள் எல்லோரையும் பார்க்கறதுல வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா, நம்ம ஆக்சுவலாக C# ஹிஸ்ட்ரி பார்த்துருந்தோம். ஆக்சுவலாக நம்மளோட சேனலில் C# ஹிஸ்ட்ரியில் நம்ம என்ன பார்த்தோன்னா 2022 அவங்க எப்படி எவால்வேஷன் ஆகுனாங்க, என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க, ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருந்துச்சு, அதை எப்படி சால்வ் பண்ணாங்க, அது எல்லாமே லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். உங்களுக்கு C# ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த வீடியோவை போய்ட்டு பார்க்கலாம். ஸோ வெல்கம் டு அவர் சேனல் ஆர்ட் ஆஃப் கோடிங். வாட் இஸ் த .NET? ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக நம்ம லெசனில் அதை தான் பார்க்க போகிறோம். இது லெசன் 4 ஆக்சுவலாக guys. வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ கைஸ், .NET வாட் இஸ் த .NET? ஆக்சுவலாக .NETன்றது ஒரு லாங்குவேஜ் கிடையாது. ஆக்சுவலாக இது ஒரு ஃப்ரேம் ஒர்க். இது ஃபஸ்ட்டு நல்லா மைண்டில் நீங்கள் செட் பண்ணிங்க. ஆக்சுவலாக .NETன்றது ஒரு லாங்குவேஜ் இல்லை, இது மைக்ரோசாஃப்டோடைய ஒரு டெக்னாலஜி ஆக்சுவலாக. ஓகே, இது வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து பல வேறு டிஃப்ரெண்ட்டான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஒரு பர்டிகுலர் ஐடியிலேருந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்லேருந்து பில்ட் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சு அவங்க க்ரியேட் பண்ணது தான் .NET ஃப்ரேம் ஒர்க். ஓகே கைஸ், ஆக்சுவலாக இது ஆக்சுவலாக 2000 அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆக்சுவலாக நேட்டிவ் பிளாட்ஃபார்ம் அவங்களுடைய ஓஎஸ்க்காகவே என்ன பண்ணாங்கன்னா சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு பில்ட் பண்ணாங்க. ஸோ ஆக்சுவலாக அதுதான் வந்து .NET ஆக்சுவலாக ஃப்ரேம் ஒர்க். ஓகே, 2002 என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ரிலீஸை கொடுக்குறாங்க. ஸோ 2002 இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். 2002, 2003, 5, 6, 7, 10, 12, 17, 19. ஸோ இந்த காலகட்டம் வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2019 வரைக்கும் நேட்டிவ் பிளாட்ஃபார்முக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அப்ளிகேஷனை மட்டும்தான் அவங்க பில்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஸோ டிஃப்ரெண்ட்டான ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணோம், அந்த மாதிரி தான் அவங்க கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ரிலீஸ்லேருந்தே 2019 வரைக்குமே நேட்டிவ் ஓஎஸ்க்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி, விண்டோஸ்க்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்க அப்ளிகேஷனை கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக 2060 ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்கன்னா .NET கோர் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக 2060 தான் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, விண்டோஸில் மட்டும் நம்மளுடைய மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகாமல், ஸோ அதர் பிளாட்ஃபார்ம் மேக், ஐஃபோன், ஆண்ட்ராய்டு, ஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் இருந்தும் நம்மளுடைய .NET அப்ளிகேஷனை நம்ம ரன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கேப்பபிலிட்டியை அப்போ தான் .NET வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க 2060. இது ஆக்சுவலாக .NETக்கு வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அவங்க கிராஸ் பிளாட்ஃபார்மை சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தது வந்து, ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க விண்டோஸை மட்டும் தான் சப்போர்ட் பண்ணாங்க. விண்டோஸில் ஆப் க்ரியேட் பண்ணலாம், விண்டோஸ்குள்ளே மட்டும்தான் விண்டோஸ் ஓஎஸ் எதெல்லாம் ரன் ஆகுதோ அந்த டிவைசஸில் மட்டும்தான் அவங்களுடைய அப்ளிகேஷனை யூஸ் பண்ண முடியும், அவங்களுடைய வெப்பேஜை யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் அவங்க கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக 2016 .NET கோர்னு கான்செப்டை எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அந்த கான்செப்ட்டுக்கு அப்புறம் தான் ஸோ எல்லா பிளாட்ஃபார்முக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கிராஸ் பிளாட்ஃபார்ம் சப்போர்ட்டையுமே கொடுக்குறாங்க. லினக்ஸ், மேக்ஸ் வைஸ். ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலாக 2020 என்ன பண்ணாங்கன்னா .NET 5 அப்படின்னு ஒரு ஃப்ரேமை எடுத்துகிட்டு வராங்க. 2020 கேஸ் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ .NET 4.6 வந்ததுக்கப்புறம் அவங்க 8, 9 அப்படி கொடுக்காம .NET 5 டேரெக்டாக கொடுக்குறாங்க. ஏன் .NET 5னா அது டேரெக்டாக கிராஸ் பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணும். அது எப்படி ஆக்சுவலாக ஒர்க் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ரன் டைம், லைப்ரரிஸ், டூல்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த 3 காம்பனண்ட் வச்சு அவங்க அச்சீவ் பண்ணாங்க ஆக்சுவலாக. ஸோ .NET 5க்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா .NET 6, 7, 8 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து ரிலீஸாக அடுத்தடுத்த வருஷங்களில் அவங்க விட்டாங்க. இப்போ 2026 ஆகுது. இப்போது லாஸ்ட்டாக ஜனவரியில் என்ன பண்ணாங்கன்னா .NET 10 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீச்சருமே அப்டேட்டட் வெர்ஷனுமே அவங்க அந்த ஃப்ரேம் ஒர்க்கை அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய மேஜரான யூசேஜ் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெப் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன், க்ளவுட் அப்ளிகேஷன், அப்புறம் டெஸ்க்டாப் சாஃப்ட்வேர், அப்புறம் கேம் டெவலப்மெண்ட். ஸோ இந்த இடத்துலையுமே அவங்க ஆக்சுவலாக அவங்களுடைய கால் தடத்தை பதிச்சிருக்காங்க கைஸ். ஆக்சுவலாக அப்படி தான் சொல்லணும். ஸோ ஒரு ஃப்ரேம் ஒர்க்லேயுமே ஒரு ஃபீச்சர்ஸ் அவங்க ஆட் பண்ணிட்டு வராங்க. ஆக்சுவலாக இதுதான் கைஸ் நம்மளுடைய வீடியோவில் நீங்கள் பார்த்தது. ஸோ
ஸோ .NET எப்படி எவால்வேஷன் ஆச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்துருக்குன்னா .NETன்றது ஆக்சுவலாக ஒரு ஃப்ரேம் ஒர்க், அது ஒரு லாங்குவேஜ் கிடையாது. மோர் தென் லாங்குவேஜை அந்த ஃப்ரேம் ஒர்க் சப்போர்ட் பண்ணும். இப்போது ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை கொடுக்குறேன். ஆக்சுவலாக இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, வீட்டில் ஒரு கிச்சன் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஸோ கிச்சன் உள்ள என்ட்ரு ஆகிட்டோன்னா நம்ம வந்து சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும், அதுக்கு தேவையான எல்லா பொருளுமே அங்கே இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு என்னென்னா, ஒரு ஃபுட்டு நம்ம குக் பண்ணுறோன்னா அதுக்கான பாத்திரம் எல்லாமே இருக்கும், பாத்திரம் இருக்கும். ஸோ அதை நம்ம பாயில் பண்ணுறோமோ இல்லை ஃப்ரை பண்ணுறோமோ ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு ஃபயர் இருக்கும், கேஸ் இருக்கும், ஆக்சுவலாக அதுவுமே நம்மளுக்கு இருக்கும். ஸோ இந்த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் இருக்கும், சால்ட், ஸ்வீட், மற்ற மசாலா ஐட்டம் இது எல்லாமே இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா கிச்சனுக்குள்ளே, ஸோ நம்ம ஒரு ஃபுட்டை ரெடி பண்ணுவோம். நம்ம இப்போது கிச்சனே இல்லாத ஒரு இடத்துல நம்ம போய் சமைக்கிறோன்னா எப்படி இருக்குது பாருங்களேன். ஸோ பாத்திரத்தை அங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும். எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஃப்ரைட் ரைஸ் செய்கிறோன்னு வச்சுங்க, நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக ஒரு ஃப்ரைட் ரைஸ் செய்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த பாத்திரத்தை ஒரு இடத்துல எடுத்துகிட்டு வரணும், கேஸ் ஒரு இடத்துல எடுத்துகிட்டு வரணும், சிலிண்டர் அங்கே எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ரைஸ், ஆயில், வாட்டர், அப்புறம் சால்ட், பெப்பர், அப்புறம் வெஜ்ஜில் செய்து தந்தால் வெஜிடபிள்ஸ் வேணும், நான்வெஜ்ஜில் செய்து தந்தால் ஸோ அந்த சிக்கனோ மட்டன் சம்திங் எக்ஸ் எது வந்தாலும் அங்கே வேணும். ஸோ ஒரு கிச்சனுக்குள்ளே ஒரு ஃபுட்டு சமைக்கிறதுக்கும் கிச்சன் இல்லாத ஒரு இடத்துல நார்மலாக ஒரு ரூம்குள்ளே எதுவுமே இல்லாத எல்லாத்தையும் கொண்டு வந்து சமைக்கிறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. அதுதான் கைஸ் ஆக்சுவலாக ஃப்ரேம் ஒர்க். ஸோ நீங்கள் கிச்சன் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்னு வச்சுங்க, சாஃப்ட்வேர் தான் இன்க்ரீடியன்ஸ். ஸோ சாஃப்ட்வேரை அவங்க பில்டின்னாவே நிறைய டூல் கொடுத்துருப்பாங்க. ஸோ டூல்ஸ் அண்ட் லைப்ரரிஸ் வந்து ஆக்சுவலாக அவங்க ஃப்ரேம் ஒர்க்குள்ளே கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய நாலேஜ், நம்மளுடைய ஐடியா மட்டும் வச்சு நம்ம அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அவங்களே கொடுக்குறதுனால நம்ம அதை தனியாக பில்ட் பண்ண வேண்டிய தேவை நம்ம இருக்காது. ஸோ அதுதான் பவர் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க். ஸோ இதுதான் கைஸ், ஃப்ரேம் ஒர்க்குக்கும் லாங்குவேஜுக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட். ஃப்ரேம் ஒர்க் வந்து ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுற இடம், லாங்குவேஜ்ன்றது அந்த சாஃப்ட்வேரை எக்ஸிக்யூட் பண்ண நம்ம கொடுக்குற லாஜிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற இடம் தான். இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் கோட். ஸோ கைஸ் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், சாரி. ஆக்சுவலாக ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, சாஃப்ட்வேரை எதில் பில்ட் பண்ணுவோம்னா ஃப்ரேம் ஒர்க்குள்ளே சாஃப்ட்வேரை பில்ட் பண்ணுவோம். ஸோ சாஃப்ட்வேர் ரன் ஆக சம் லாஜிக் நம்ம எழுதுன்னு பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணுவோம்னா லாங்குவேஜ் வச்சு க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இதுவரை தான் கைஸ். ஸோ இதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஜஸ்ட் உங்களுக்கு என்னென்ன இருக்குன்றதுக்காக நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இதை சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம லாங்குவேஜ்குள்ளே போகும்போது உங்களுக்கு ரொம்ப இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் கைஸ் .NET. ஆக்சுவலாக அவங்க 20 வருஷத்துக்கு மேலே அவங்க மார்க்கெட்டில் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கீப் லேர்னிங். நம்ம அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களுடைய லேர்னிங்கை நீங்கள் விட்டுறாதீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். தேங்க்யூ. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ். பாய்.